வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 2ஆம் கட்டமாக இன்று டிரினிடாட் டொபாகோவிற்கு சென்றடைந்தார். விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் கம்லா பெர்சாத் அவரை வரவேற்றார். பின்னர் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய பிரதமர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தூதுவர்களாக விளங்குவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 3ஆம் கட்டமாக டிரினிடாட் டொபாகோ பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அர்ஜென்டினா செல்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் திரு சேவியர் மிலேயுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு, விவசாயம், சுரங்கம், எண்ணெய், எரிவாயு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களும் சமூகத்திற்கான தொலைநோக்கு பார்வையும் வழிகாட்டும் ஒளியாக தொடர்ந்து திகழ்வதாக பிரதமர் சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். சர்வதேச வாகன தொழில்துறை கண்காட்சி புதுடெல்லியில் இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் செயல்படுத்தப்பட்டு வரும் வேளாண் திட்டங்களை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீநகரில் 150 கோடி ரூபாய் செலவில் தாவர ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றார். குங்குமப்பூ உற்பத்தியை மேலும் அதிகரிக்க திசு வளர்ப்பு ஆய்வகத்தை மத்திய அரசு அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆய்வுக் கூட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பில் அம்மாநில முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.